வார்த்தைகளை வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம். கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற ஆண்டவர். அவர் வார்த்தையினாலே நம்மளோடு கூட இடைபடுகிற தேவனாய் இருக்கிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே யாபேசினுடைய ஜெபமாக 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆண்டவர் இந்த நல்ல நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது ஒரு ஜெபம், ஒரு வாக்குத்தத்தமாக நாம் இதை பெற்றுக்கொள்ளலாம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அவன் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வேண்டிக் கொள்ளுகிறதை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். அப்படிதான் வேதம் பல விதத்தில் நம்மளை, நீங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு நமக்கு சொல்லப்படும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நீங்கள் ஜெபத்திலே, நீங்கள் விசுவாசமாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன், நீங்கள் பெறுவீர்கள் என்று வசனங்களை நம்ம கேட்கிறோம். நீங்கள் விசுவாசத்தோடு, வேண்டுதலோடு, ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு வசனம். அப்போ ஜெபத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் காணப்படுகிறது. ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக. அப்போ நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட எதுனாலும் எந்த தேவைகளாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல போய் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது அது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இங்கு யாபேசினுடைய ஜெபம் காணப்படுகிறது. வேதாகமத்திலே ரொம்ப சுருக்கமாய் சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு சரித்திரம். 2 வசனத்துல இங்கு யாபேஸ் அப்படிங்கிற ஒரு மனிதன் 2 வசனத்திலே பெயர் பெற்றவனாக நம்ம பார்க்கணும். யாபேஸ் 2 வசனம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வேதாகமத்தில் நிறைய அவருக்கு பல அவர் சரித்திரத்தில் இடம்பெற்றவர். குறிப்பாக சரித்திரங்கள் சொல்லப்படும் பொழுது அவரை இந்த இடத்துல சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். இந்த 1 நாளாகமம் ஆரம்பிக்கும் பொழுது ஆதாம்லேருந்து ஆரம்பிக்குது. ஆதாம், ஆபிரகாம், இப்படி இஸ்ரவேலின் வம்சம் என்றெல்லாம், சேயின் குடும்பங்கள், லோத்து, இவர்களெல்லாம் சொல்லப்பட்டு தாவீது, சாலமோன், யூதா, அதுக்கப்புறம் அவர்களுடைய கோத்திரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட முதல் 12ஆம் அதிகாரம் வரையிலும் கோத்திரங்கள் வருகிற கால சூழ்நிலைகள் மத்தியில யூதாவின் கோத்திரம் சொல்லப்படும் பொழுது யாபேசை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. யாபேசை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. யாபேஸ் யார்? யாபேஸ் அப்படின்னா துக்கம் அப்படின்னு அர்த்தமா. யாபேஸ் அப்படின்னா துக்கம், இல்லைன்னா துக்கத்தை உண்டாக்குபவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா யாபேஸ் நம்ம பெயர் வைக்கிறோம். யாபேஸ் என்கின்ற பெயர்களை நம்ம சூட்டுகிறோம். யாபேஸ் என்கின்ற பெயர்களை நாம் வைக்கிறோம். துக்கம் அப்படின்னு இருந்தா கூட அவருடைய ஜெபம் ஆசீர்வாதம். அவருடைய பெயருக்கு அர்த்தம் துக்கம். ஏன் துக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள்னா, அதுக்கு முந்தின வசனத்தை வாசி. யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர். ஒருவேளை அவனுடைய தாய் பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் துக்கமான ஒரு சூழ்நிலையாய் இருந்திருக்கலாம். வேதாகமத்திலே ஒரு அம்மா குனிந்து பெற்றாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏலியினுடைய மருமகளை குறித்து பார்க்கும் பொழுது அவள் பிள்ளை பெற்ற பின்பு அவள் சந்தோஷம் அடையல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில்
4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏலியினுடைய மருமகளை குறித்து அங்கு சொல்லப்பட்டு இருக்கும். அவள் பிள்ளை பெற்ற காரியங்கள் அங்கு சொல்லப்பட்ட பின்பு அவள் வேதனை, அந்த பிள்ளையினுடைய முகத்தை கூட 20வது வசனத்தை வாசிங்கள். அவள் அவர் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்கிறார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை. அதின் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. குழந்தை பிறந்ததுனால சந்தோஷப்படல, ஒரு துக்கத்தோடு கூட ஒரு பிள்ளையை பெற்றாள். இவனுக்கு இக்கோபோத் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. யாருக்காவது இக்கோபோத் அப்படிங்கிற பேரை நான் இதுவரையும் கேள்விப்படலை, வைக்கல. ஏன்னா அவன் துக்கத்தோடு பெறப்பட்டான். ஒருவேளை இங்கு யாபேசினுடைய தாயும் கூட அவனை பெற்றெடுக்கக்கூடிய நாட்களிலே ஒரு துக்கம் அவளிடத்துல காணப்பட்டிருக்கலாம். என்ன, அவனோட கணவனார் போர்ல மறித்திருக்கலாம், இல்லென்றால் இவள் வேதனை அதிகமாக இருந்திருக்கலாம், பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த வேதனை இவளுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். இன்னும் அநேக காரணங்கள். ஏதாவது இப்போ இவளுடைய துக்கம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய மாமனார் மரித்து போனார், அவனுடைய கணவனார் மரித்து போனார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அங்கே பெட்டி, இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது. இதெல்லாம் கேள்விப்பட்டவுடனே அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு துக்கம் காணப்பட்டதாக நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இதே போல எல்லாருடைய பிறப்பும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ற முடியாது. எல்லாருடைய பிறப்பும், இப்போ நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள் பிறந்த பிறகு மோசேனுடைய பிறப்பு அவனுடைய தாய்க்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்குமா? ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா சூழ்நிலையை நீங்க யோசித்து பாருங்க. இயேசுவினுடைய தாய் மரியாள், அவள் அந்த இடத்துல இருந்து அவளுக்கு எங்க பிள்ளை பிறக்குது, அவங்களுக்கு பிள்ளை பிறப்பிடம் எங்க? வழிபாதை, நடைபாதை. அவங்க பெத்தேலுக்கு அங்க குடிமதிப்பு எழுதும்படியாக வருகிற நேரத்தில் அங்க அவள் குழந்தையை மரியாள் பெற்றெடுக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு துக்கம் இருக்கு, ஒரு கஷ்டம், ஒரு துக்கத்தின் மத்தியில். இப்போ நம்மளுடைய பிறப்பையும் எடுத்துக்கொண்டால், இப்போ எங்களுடைய வீட்டில் கேபா பிறக்கும் பொழுது நான் சொல்லுவேன், எனக்கு பெரிய சர்ச்சில் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்கு. ஹேனா பிறக்கும்போது நான் சொல்லுவேன், என்னை ஏரியா ட்ரெஷரராக ஆண்டவர் பதவி கொடுத்தார் அப்படின்னு நான் எப்பவும் நினைப்பது. இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பிறக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவா, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, உனக்கு பால் டப்பா கூட வாங்க முடியாது. இது என் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அப்படியே ஒரு துக்கம். இது எப்பவும் அப்போ நம்ம பிறக்கும்போது நம்ம ராசி இல்லாத ஒரு குழந்தை போல இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இப்போ உங்களுடைய பிறப்பும் சில நேரத்திலே அற்பமா எண்ணப்படலாம். நம்மளுடைய பிறப்பு ஒன்று இருக்கு. அந்த பிறப்பு சில நேரங்களிலே அற்பமா, நான் பிறக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம் இருந்தது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இன்றைக்கு ஊரடங்கு உத்தரவு. இன்னைக்கு காலகட்டத்தில் பிறக்கிற பிள்ளைங்களெல்லாம் நீ பிறக்கும் பொழுது எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, மருத்துவமனைக்கு போறதுக்கு நாங்கள் பயந்தோம் அப்படின்னு. இப்போ ஊரடங்கு ரொம்ப அந்த பிள்ளைகள் வாழ்நாட்கள் ஃபுல்லாக அது அவங்க மனசில் அப்படியே இருக்கும். அப்போ நம்மளுடைய பிறப்பினுடைய சூழ்நிலை அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே போலதான் யாபேசினுடைய பிறப்பின் சூழ்நிலை. அவனுடைய தாய் சொன்ன அந்த வார்த்தை, அவனுடைய தாய் சொல்ற, துக்கத்தோடு அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் அப்படின்னா அது நல்ல வார்த்தையா? அது ஒரு நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம எப்பவுமே நீ பிறக்கும்போது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. இல்லை, என் மனசுல அது அப்படியே இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கும் சரி, இல்லை நம்மளுடைய பிறப்பா இருக்கட்டும், எல்லா விதத்திலும் அவன் துக்கத்தோடு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் சகோதரருக்குள்ளே அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். அல்லேலூயா. அவன் சகோதரருக்குள்ளே அவன் கனமுடையவன், அவன் சகோதரர்களுக்குள்ளே அவன் கனமுடையவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. கனம் பொருந்தின ஸ்திரீ அப்படின்னு நம்ம சூனேமியாலை பார்த்து கனம் பொருந்தினவள் அப்படின்னா 4 பேர் மதிக்கத்தக்கவர். கனம் பொருந்தி, அவனுக்கு கனம். அப்பா துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொன்னதுனால
வாழ்க்கை துக்கமாக அமையவில்லை. அல்லேலூயா. இவனுடைய சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனா. அப்போ அவங்க சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய பிறப்பை நம்ம அடிப்படையாக கொண்டு, என் வாழ்க்கையினுடைய பிறப்பு இப்படி அமைந்தது, அதனால நான் துக்கத்தோடு கூட இருப்பேன் அப்படிங்கிறது அல்ல. நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வேண்டாலும் ஏற்பட்டிருக்கலாம். நம்முடைய பிறப்பு கடினமா இருந்திருக்கலாம். மோசே பிறப்பு கடினமானதுதான். ஆனா மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த ராஜா. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு காலகட்டங்கள் கடினமானதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவிதான் உலகத்தின் இரட்சகர். அல்லேலூயா. எனவே நம்முடைய பிறப்பினுடைய அடிப்படையை கொண்டு, நான் இந்த குடும்பத்துல பிறந்துட்டேன், இந்த குடும்பத்துல பிறந்ததுனால என்னுடைய வாழ்க்கை இப்படி அமைஞ்சிட்டு, நான் வேற ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தா நான் பெரிய இல்லை. பிறப்பின் காரியங்கள் யதார்த்தமானவைகள் அல்ல. கர்த்தர் நோக்கத்தோடும் எண்ணத்தோடும் நம்மளை அந்த குடும்பத்தில் பிறக்க வைத்திருக்கிறார். சிலர் செல்வம் செழிப்புமாக born with silver spoon இல்ல, சிலர் ஒரு பெரிய, எனக்கு ஆண்டவரே ஏன் இப்படி ஒரு குடும்பத்துல என்னை பிறக்க வைத்து அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் என்ன அந்த குடும்பத்துல பிறக்கல, ஏன் என்னை ஒரு உயர் குடும்பத்துல பிறக்க வைக்கல? என் அருமையான தேவ பிள்ளைகளே, யாபேசினுடைய பிறப்பு துக்கமா இருந்தாலும் அவன் கடவுளை தேடின விதம், அவன் கடவுளிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் இன்னதென்று அவனுக்கு தெரியும். எனவேதான் அவன் சகோதரருக்குள்ளே அவன் சுகமாய் குடியிருந்தான். ஏன் அவன் சகோதரர்களுக்குள்ளேன்னா என்ன, அவனுடைய இனத்துக்குள்ளே, அவன் ஜனங்களுக்கு மத்தியில, அவனை சூழ்ந்து இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கு மத்தியில அவன் கனமுடையவனா இருந்தான், கனம் பெற்றான். அந்த கனம் யாரிடத்திலிருந்து வருகிறது? கர்த்தரிடத்தில். எனவேதான் யாபேஸ் இந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது அவனுடைய ஜெபத்தை பாருங்கள். முதலாவதாக வாசியுங்கள் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, முதல் வார்த்தை ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்து, என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்கறது இன்னைக்கு நம்ம ஒரு பாவமா நினைக்கிறோம். அப்படிதானே? நிறைய இடத்துல நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம்னா வயாம கேட்கக்கூடாது அப்படின்னு சத்தியத்தை கேட்கிறோம், அப்படி சொல்லுகிறத கேட்கிறோம். இல்லை நிறைய ஆசீர்வாதம்லாம் இருக்கக்கூடாது, நல்லது கிடையாது. ஆசீர்வாதம் வேணுங்க, கடவுள் தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, நீர் என்னை ஆசீர்வதியும். ஆண்டவர் தான், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது ஆண்டவருடைய வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய வேலை நம்மளை ஆசீர்வதிக்கிறது தானே. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதை நம்பணும். இதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதித்து, நீர் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வாதம் அப்படின்னா கேட்கக்கூடாதது ஒன்றும் நம்ம கேட்டுல. ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு பொருள் மேல நம்ம ஆண்டவரே இதை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்கறதுல, எனக்கு இந்த இடத்துல ஒரு சொந்த வீட்டை தாரும், எனக்கு இந்த ஊர்ல ஒரு நல்ல நிலத்தை தாரும், என் எல்லையை பெரிதாக்கும் அப்படின்னு கேட்கறது ஒன்றும் தவறு இல்லையே. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், யார்கிட்டயோ மனுஷன்கிட்ட போய் நிக்கல. ஏதோ மனுஷங்கிட்ட போய் எனக்கு ஆதாயத்துக்காக நிக்கிறது தான் தவறு. என்னை உண்டாக்கினவரும், என்னை படைத்தவரும், என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறவரும் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கிட்ட நான் போய், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவர் ஆசீர்வதிக்க நினைக்கிறார். கேட்க வேண்டியது நம்ம வேலை. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். பணத்தை கேட்காதீங்க, பணத்தை ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது, பணத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அவர் ஆசீர்வதித்தாதான் உங்களுக்கு ஐஸ்வர்யம். நம்ம ஓடி உழைத்து பிரயாசப்படுறோம், சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவர் என்னை ஆசீர்வதித்தாதான். ஆனா ஐஸ்வர்யமே ஆசீர்வாதம் இல்லை. கடவுள் தான் என்னை ஐஸ்வர்யமானாய் மாற பண்ணுகிறவர் அவர் தானே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம பிடிக்கணும். சரியா, கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறவர் அப்படின்னு நமக்கு சரியா தெரியணும். அவரிடத்துல தான் ஆசீர்வாதம் எனக்கு வருது
அப்படின்னு நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம எங்கேயும் போக மாட்டோம் பாருங்க. யாக்கோபுக்கு கரெக்டா தெரியுது, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உண்மை போக விடேன் அப்படிங்கிறாரு. அவரு நிறைய கொள்ளையடிச்சுக்கிட்டு யாசாவை ஏமாத்தி அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலையின் மத்தியில நிறைய எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற திருப்தி அவருக்கு அப்படி இல்லை. நிறைய எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட ஏற்படுகிற ஒரு உரையாடல், ஆண்டவரோடு கூட நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தின் மத்தியில யாக்கோபு சொல்றாரு. 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 32ஆம் அதிகாரத்துல வாசிங்க 26வது வசனம். நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதிக்காதே ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதிக்காதே ஒழிய நான் உம்மை போக விடேன். ஏன்னா அவர்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குன்னு எனக்கு தெரியும். கடவுள் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், கடவுளிடத்திலிருந்து தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும். என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை தவிர வேற யாரும் நம்மளை ஆசீர்வதித்து விட முடியாது. வேற யாரும் என்னை ஆசீர்வதித்து விட, எங்க ஆசீர்வாதம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியணும். இங்க ஆசீர்வாதம் இருக்கு, இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது, இதை பிடிச்சுக்கிடணும். இங்கதான் ஆசீர்வாதம் இருக்கு, இது ஆசீர்வாதமானது, இங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அதுக்கு எலிசா பார்த்துக்கிட்டிங்கன்னா, எலியா கூட எலிசா இருக்கிறார். அப்போ எலியாவை திறத்துறார். நீ போய் உன் வேலையை பாரு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 2வது வசனத்தை வாசிங்க. 2, 4, 6 ஆகிய இந்த வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2. எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, அவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிற நேரத்துல பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். அவர் சொல்லல, பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். 4வது வசனத்தை வாசிங்க. எலிசாவே நீ இங்கே இரு. பெத்தேலுங்கிறார், அதுக்கப்புறம் எலிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்றார். ஏன்னா அவனுக்கு கரெக்டா தெரிஞ்சு போச்சு, நான் இவர் கூட இருந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம். இவர் தேவனுடைய மனுஷன், இவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இந்த மனுஷன் கூட நான் ஒட்டி இருந்தா இவரால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். லோத்து ஆபிரகாம் விட்டு ஓடி போனதை பத்தி நீங்க நினைக்கிற காரியம், லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்தா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்திருப்பான். நம்ம நாம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், இல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனோடு, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனோடு கூட நம்ம என்ன பண்ணணும், பிடிச்சுக்கிடணும் அவரை. இவர் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். ஒரு அம்மா சொல்றாங்க, இந்த மனிதன் இவரிடத்திலே தேவன் இருக்கிறார் என்று நான் அறிகிறேன், எனவே இவருக்கு நம்ம வீட்டுக்கு மேல ஒரு வீடை கட்டி கொடுப்போம், அவர் இங்க இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு. அடுத்து இந்த ஆசீர்வாதத்தை இவர் வாங்கிட்டார் எலிசா. அதுக்கப்புறம் இவரை பார்த்து 6வது வசனம் சொல்லுது, எலியா அவனை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் யோர்தானுக்கு அனுப்புகிறார். மாறி மாறி சொல்றாரு பாருங்க, யோர்தானுக்கு அனுப்புகிறார், நான் போயிட்டு வந்துடுறேன், நான் உம்மை விடுவதில்லை. அப்போதான் கடைசியில உனக்கு என்ன வேணும் கரெக்டா கேட்கிறாரு பாருங்க. இவர் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது 9வது வசனத்தை வாசிங்கள். நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய். எவ்வளவு ஞானவான் பாருங்க எலிசா. உம்மிடத்துல இருக்கக்கூடிய ஆவியின் வரத்தை எனக்கு தானும் அப்படி கூட கேட்கல, உம்மிடத்துல இருக்கக்கூடிய ஆவியின் வரத்தை எனக்கு இரட்டிப்பா கொடுங்க. ஹல்லேலூயா. நம்ம
நம்ம யார் கூட இருக்கிறோம், எந்த தேவ மனிதன் நம்மளோடு கூட இருக்கிறார், எந்த தேவ மனிதனுக்கு கடவுள் அவனோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பாருங்க. கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மனுஷனை நம்ம விடக்கூடாது. அவரிடத்துல இருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும். ரெட்டிப்பாக எனக்கு தரணும் அப்படின்னு கேட்ட உடனே ரெட்டிப்பாக அவனுக்கு கிடைக்குது பாருங்க. எலியாவுக்கு மேல ஆண்டவர் எலிசாவை எடுத்து பயன்படுத்துகிறத நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ஆண்டவர் அப்படி அவருடைய வல்லமைகளை தருகிறார். ஒரு மனுஷன் இருக்கிறான், வழி அருகே உட்கார்ந்து, குருடன், கண்ணு தெரியாதவன், பிச்சை கேட்கிறவன், உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து அவனை அகழ்ந்துகிறார்கள். அவன் இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை கூப்பிட தொடங்கினான். இவனுக்கு நல்லா தெரியுது இயேசு வருகிறார். இவன் கேள்வி ஞானம் உடையவன் தானே, இவனுக்கு பார்வை தெரியாது. அப்போ இவனுடைய கேள்வி ஞானம் எவ்வளவு ஷார்ப்பா இருந்தா, இயேசு வருகிறார் அப்படின்னு அவன் கேள்விப்பட்ட உடனே, இயேசு வருகிறார் என்று சொல்லி அறிந்த உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கினான் அப்படின்னு வேதம் சொல்றான். அவனுக்கு மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட. எனக்கு இதுல ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அவன் கூப்பிட தொடங்கின உடனே அநேகர் அவனை, சீஷர்கள் எல்லாரும் அவனை அதட்டி இருப்பாங்க, அவனை அதட்டினார்கள். இறங்கும் என்று கூப்பிட்டு அவன் பேசாத அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா இவருக்கு தெரியுது எனக்கு ஆசீர்வாதம் அங்கிருந்துதான் வரணும், என்னை ஆசீர்வதிக்கிறவர் அங்கதான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஆசீர்வாதம் அங்கிருந்துதான் வரணும் அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களுடைய ஆசீர்வாதம் சரியா, இதுதான் என் ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியணும். இல்ல சில நேரம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஆசீர்வாதத்தை போதும்னு நம்ம முடிக்கிறோம். என் ஆசீர்வாதம் போதும். உங்க ஆசீர்வாதத்தை நீங்க ஏன் போதும்னு சொல்றீங்க? ஏன் உங்க ஆசீர்வாதம் போதும்? யாபேஸ் சொல்றார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அடுத்தது சொல்றாரு, என் எல்லையை பெரிதாக்கும். இவன் ஆசீர்வாதத்தை போதும்னு நினைக்கவே இல்லை பாருங்க. நம்ம ஆசீர்வாதத்தை போதும்னு நீங்க நினைக்கவே கூடாது. எப்பவும் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற எந்த இடத்துல இது போதும், இதுல நான் வாழ்ந்துக்கிடுவேன், ஒரு மாதிரி கம்ஃபர்டான ஒரு ஜோன், இது கிடைச்ச உடனே எனக்கு இது போதும். ஆசீர்வாதத்தை போதும் நினைக்க கூடாது. அல்லேலூயா. என்னை இன்னும் ஆசீர்வதியும், இன்னும் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்னை நிரப்பும், நான் உம்மாலே ஆசீர்வதிக்கப்படணும், நீர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். முதல்ல ஆசீர்வாதம் அவரிடத்துல இருந்து வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஒண்ணு, எலியா கிட்ட இருந்து தான் ஆசீர்வாதம் வரும்னு எலிசாவுக்கு தெரிந்துதான் துரத்த போகாம அவன் அப்படியே பிடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை இவர் வாங்கிட்டார். யாக்கோபு தூதனிடத்துல பிடிச்சி, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டா நான் உம்மை போக விடேன் அப்படின்னு பிடிச்சு கொண்டார். இந்த பர்துலேமேங்கிற குருடன், உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இயேசு நின்று அவனை கூப்பிடுங்க, அவனுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படிங்கிறார். உடனே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர் அந்த குருடனை பார்த்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். அவன் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போனாங்க. என் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சு ஆண்டவர்கிட்ட, எதுக்கு வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சான்னு நினைக்கிறீங்க? இனிமே எனக்கு அது தேவைப்படாது. அல்லேலூயா. நான் இனிமே கண்ணு தெரியாதவன் மாதிரி தேடிலாம் எடுக்க வேண்டாம். நான் திரும்பி வந்தா கண்ணு தெரிகிறவனா வந்துதான் அதை எடுப்பேன். இல்லைன்னா குருடர்கள், நீங்க பொருளை வயசானவங்க வீட்டுல கொஞ்சம் கண்ணு தெரியாதவங்க இருந்தாங்கன்னா ஒரு கட்டில் கிட்ட உட்காந்து இப்படியே தடவி பார்த்து அந்த பொருளை அங்கே கணக்கு வைப்பாங்க. மறுபடியும் அந்த இடத்தை தடவி அந்த பொருளை எடுப்பாங்க. இதுதான் கண்ணு தெரியாதவர்களுடைய பழக்கம். ஆனா இவன் தூக்கி எறிந்தான்.
நான் போறவர் பெரியவர். நான் யார்கிட்ட போறேன்னா அவர்கிட்ட போனா நிச்சயமா நான் பார்வையோடு தான் வருவேன். அவர் என்னை ஆசீர்வதித்து தான் அனுப்புவார். அவர் ஆசீர்வதிக்காம நான் வரமாட்டேன். ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குன்னு நமக்கு தெரியும். எனக்கு தெரியும் ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் இருக்கு. என்னை இதுவரையிலும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். என் எல்லையை பெரிதாக்கும். அடுத்த வார்த்தை என் எல்லையை பெரிதாக்கும். எல்லையை பெரிதாக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? போதும் நினைக்க கூடாது. நான் இந்த வேலையில இப்ப இருக்கிற வேலையை தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் நினைக்கிறீங்க? போனா போட்டோம், என்ன ஆண்டவர் எனக்கு அதை விட சிறந்ததை தருவார்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பயப்படாதீங்க. ஏன் என்னுடைய வேலையை குறித்த பயம் உங்களை விட்டு நீங்கட்டும். போயிட்டா என்ன பண்ணும், இது போயிட்டா என்ன பண்ணுவேன் நினைக்காதீங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறாரா? அவருடைய ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்கா? அவர் என் எல்லையை பெரிதாக்குவார். ஆண்டவரே ஆசீர்வாதம் உங்களுடையது. என் வேலையை நம்புனா, என் வேலை மேல நான் வைத்திருக்கிற நம்பிக்கை என் ஆண்டவர் மேல ஏன் இல்லை? என் எல்லையை பெரிதாக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசேப்பு எகிப்து தேசத்துல அழைத்து கொண்டு போகும்போது அவன் ஒரு அடிமை. அதுக்கப்புறம் எகிப்தின் ராஜா அவனை பார்த்து ரொம்ப தெளிவா சொல்ல, அவன் காரிய சுத்தி உள்ளவன் என்று அவனை கண்டு அவனை பார்க்கும் பொழுதே அவர் ஒரு முடிவு பண்றாரா, இவன்கிட்ட கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, இவர் என்னமோ அப்படின்னு நினைக்கிறார். அவனை பார்த்து அவன் கண்கள்ல பட்டு அவனை பார்த்து ஒரு முடிவு பண்ணி இவன் ஒரு தர்மசாலி அப்படின்னு இவரை பார்த்து தான் வீட்டுக்கு விசாரிப்பு இன்னும் முத வந்து ஒரு பர்சனல் செக்ரட்டரியா மாற்றுறாரு. பர்சனல் செக்ரட்டரி தான். ஆமா, யோசேப்பு 3வது வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரன் தனக்கு ஊழியக்காரன். இதுவரையிலும் ஒரு வீட்டுல அடிமையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் இப்ப வந்து இவருக்கு தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டார். தனக்கு ஊழியக்காரனும். அதுக்கப்புறம் பாருங்க, தன் வீட்டுக்கு அடுத்தது அவர் மேனேஜரா மாறிட்டார். வீட்டுக்கு விசாரிப்புக்காரன். ஆண்டவரே எனக்கு இந்த வேலை இருந்தா போதும், இந்த வேலையில இப்படியே இருந்தா இல்ல, நீங்க மேனேஜரா மாறணும். அல்லேலூயா. உங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க உயர்ந்த இடத்துக்கு வரணும். அதுல இருக்கிற மேல இடம் என்னுடைய இடமா இருக்கணும். இது நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது போதும், நம்ம அப்படியே சமாளிச்சு அப்படியே என் வாழ்க்கையை ஓட்டிடலாம். இல்லை, என் எல்லையை பெரிதாக்கும். என் எல்லையை பெரிதாக்குகிற கிருபை அவரிடத்துல இருக்கு. அவர் உன் எல்லையை பெரிதாக்க முடியும். வீட்டு விசாரிப்புக்காரனா மட்டுமா வச்சிருந்தாரு? அவனுக்கு உரிய எல்லாவற்றையும் தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அப்படிலாம் பெரிய ஆளா சில நேரம் பிரச்சனை வருது. பெரிய ஆளாயிட்டோம், பிரச்சனை வந்துட்டு எங்கேயோ தூக்கி மறுபடி கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்ட பிறகு அவன் ஜெயிலில் சும்மா வரலாம், அங்கேயும் விசாரிக்கிறாங்க. அவன் தான் யார்? ஏன்னா அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அவனை. எனக்கு ஒரு வேலை கிடைச்சது, அதில் திடு கடன்னு உயர்னேன், மேலே போனேன், திடீர்னு என்னை தூக்கி எடுத்துட்டாங்க வேலையை. பயப்படாதீங்க. நீங்க எங்க வேலைக்கு போனாலும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். என் வேலை மேலேயே நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க. யார் மேல நம்பிக்கை வச்சு அந்த வேலையை கொடுத்தது யார்? என் வேலையை குறித்த பயம் உங்களை விட்டு போகட்டும். என் வேலை எனக்கு ஆசீர்வாதம். உங்க வேலை கடவுள் கொடுத்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை தூக்குறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நான் சொல்றேன், எந்த மனுஷனாலும் அந்த வேலையை விட்டு உங்களை தூக்க முடியாது. ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் யோசேப்போடு கூட அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. யோசேப்பு மட்டுமா? தாவீது யாரு? ஆடு மேய்க்கிறவன். முதல்ல அவருக்கு ஆடு மேய்க்கிற வேலை. தாவீது ஏற்கனவே சவுல் முன்னாடி போய் ஒரு நாள் நிற்பார் தெரியுமா? அவருடைய வீணை வாசித்து அவனுக்கு பேய் ஓட்டுறதுக்கு. அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில போய் இவர் தான் எல்லாத்தையும் கிண்ணறெல்லாம் வாசித்து அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை போக்கணும். உடனே அப்போ தாவீது யாருன்னே தெரியாது சவுலுக்கு. அப்போ அவனுடைய வேலை என்ன தெரியுமா? அப்போ அவனுக்கு கொடுக்கக்கூடிய வேலை என்னன்னா ஆயுததாரி.
ஆயுததாரி அப்படிங்கிற ஒரு வேலையை எப்பா ஈசாய் அவன் பையன் நல்ல பையன், அவன் அரண்மனையில வேலையில இருக்கட்டும், அவன் என்ன அங்க இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தெல்லாம் சுமக்கட்டுமே அப்படின்னு சவுல். ஆயுதத்தை சுமக்கிறவன் ஆயுததாரி, பலு சுமக்கிறவன் அப்படின்னு சொல்லப்படும். ஆயுததாரியாக அவனுக்கு வேலை கிடைச்சு. ஆண்டவர் அவனை ஆயுததாரியாவா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அதே ராஜா அவனை கூப்பிட்டு சொல்றாரு, ஏப்பா நீ எதுக்கு ஆயுததாரி? அவனை எந்த வேலையில அவன் அடிமட்டத்தில் இருந்தானோ போருக்கு போகிறதுக்கு முன்னா அந்த ஆயுதத்தை சுமந்து வருகிறவன் ஆயுததாரி என்றான். அந்த ஆயுதத்தை சுமந்து வருகிறவன் அந்த படைக்கே அந்த ஆயுதத்துக்குரிய எல்லாத்தையும் அவன் தான் அதிகாரி, படை அதிபதி. அந்த படைக்கே அதிபதியாக வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம். ஆயுததாரிங்கிறது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 16:21 அவனை ஆயுததாரியாய் மாத்துகிறார் சவுல். அதுக்கப்புறம் அங்க இருந்து நேர 18ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல தாவீது சவுல் தன்னை அனுப்பின எவ்விடத்திற்கும் போய் புத்திமானாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அவன்கிட்ட இருக்கிற இவன் யுத்த மனிதர் கூட கிடையாது, ஆயுதத்தை சுமந்து போறதுங்கிற ஆயுததாரி, அவனை யுத்த மனிதர்களுக்கு அதிகாரியாய் மாற்றினார். ஏன்னா கர்த்தர் அவன் கூட இருந்தாருங்க. என் அருமையான தேவ, இதுவும் போதல. சவுல் என்ன நினைச்சாருன்னா, இவன் சாமர்த்தியன், இவனை நம்ம கைக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி, சவுல் சாமர்த்தியம் தானே, இவன் சாமர்த்தியனே அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாருங்க. அவர் என்ன பண்றாரு, இவனை நம்ம மருமகனா ஆக்கி வச்சுக்கிடுவோம். அப்படியே வைக்கல, படைத்தலைவனா மட்டும் வைக்கல, அதுக்கப்புறம் ராஜாவுக்கு சொந்தக்காரனா மாத்துறாரு. என் அருமையான தேவ பிள்ளைகள், நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் சும்மா இருப்பதற்கு அல்ல. ஒரு இடத்துல போனீங்கன்னா ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு சீட்டை நீங்க முடிவு பண்ணுங்க, அந்த சீட்ல நான் உட்காரணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உள்ள இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, பெரிய பதவியா உள்ள இருக்கட்டுமே, அதில் என்ன தப்பு இருக்கு? நினைங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, இதுல அவர் சொல்றாரு உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து. இதுதான் ரொம்ப அவசியமான ஒண்ணு. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து, உம்முடைய கிருபை என்னோடு கூட இருப்பதாக, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். அவன் கரம், நம்மளுடைய கரம் ஆயுததாரிங்கிற கரம். எல்லையை பெரிதாக்கி நம்ம இந்திய சுவிசேஷ திருச்சபை நம்ம எல்லை எப்படி பெரிதாச்சுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இந்திய சுவிசேஷ திருச்சபையானது முதல் 100 சபை அப்படின்னு ஒரு தரிசனம், அதுக்கப்புறம் 200 சபை அப்படிங்கிறது தரிசனம், 1000 சபை தரிசனம். 1000 சபை எனக்கு தெரியும், அப்போ நான் மும்பையில் இருந்தேன். 2000 சபை தரிசனமும் எனக்கு தெரியும், அப்போ நான் இறையியல் கல்லூரியில் இருந்தேன். 10,000 சபை தரிசனம் நிறைவேறி இருக்கிறது, அப்போ நான் பாஸ்டரா மாறி. இன்னைக்கு ஆண்டவர் 1,00,000 எல்லையை பெரிதாக்கி, அப்போனா 100 சபை வந்துட்டு போதும் அப்படின்னு நினைக்கல பாருங்க. நம்ம ஐயா, நம்ம தந்தை பேராயர் அவர்களுடைய ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, போதும்னு அவங்க நினைச்சதே கிடையாது. அல்லேலூயா. அவங்க ஒரு நாளும் இது போதும் அப்படின்னு நினைக்கல, எல்லையை பெரிதாக்கி. இப்போ அடுத்தது என்ன நடக்கும்? இப்போ 1,00,000 திருச்சபை, அடுத்தது நீங்க சொல்லுங்க கவுண்ட், என்ன நடக்கும்? 2,00,000. ஆக்சுவலி 100, 200 ஆச்சு, 1000, 2000 ஆச்சு, அதுக்கப்புறம் 10,000 ஆச்சு, 10,000 திருச்சபை ஆச்சு. 10,000 திருச்சபை இன்னைக்கு. 10,000க்கு அப்புறம் 20,000 போல எங்க போச்சு? நேரா 1,00,000 போச்சு. இதுதான் நம்மளுடைய நியாயப்படி பார்த்தா 20,000 அப்படின்னு தானே போயிருக்கணும். இல்ல, இதுக்கு மேல யாரும் தரிசனமே காணப்பட, நேர தரிசனம் 1,00,000 தான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, தரிசனம்னா இப்படி என் எல்லையை பெரிதாக்கும்.
அதுல திருப்திங்கிறது வந்துடவே கூடாது. என் உழைப்புல, என் வளர்ச்சியில, என் பெருக்கத்துல ஓகே இது வந்துட்டு போதும். எந்த தொழிலதிபர்கள், எந்த உலக உழைப்பாளிகளை நீங்க போய் கேளுங்க, அவங்களுக்கு திருப்திங்கிறதே கிடையாது. அதனாலதான் அவங்க எல்லை, அவங்க இங்க ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சோம், இங்க ஒரு பிரான்ச், அங்க ஒரு பிரான்ச், அங்க ஒரு பிரான்ச் அப்படின்னு விரிஞ்சிட்டு போகுது. அப்படின்னா என்ன பிள்ளைகளே, கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல, கடவுளுடைய காரியத்துல உங்களுக்கு திருப்தி அப்படிங்கிறது இது என்ன நல்ல வார்த்தையா தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல இது ஒரு நல்ல, இது என்ன திருப்தி அடையக்கூடாதுன்னு சொல்றீங்க? திருப்தி அடையணும் தானே. கடவுளுடைய ஆசீர்வாதத்துல திருப்தி கிடையாது. ஆண்டவரே நீர் என்னை பெரியவனாக்குகிறீர், அதாவது கடவுளுடைய வேலையில, கடவுளுடைய காரியத்துல, கடவுள் என்னை எடுத்து பயன்படுத்துகிற காரியத்துல நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னா சோம்பேறி ஆயிடுவீங்கன்னு அர்த்தம். நீங்க திருப்தி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள சத்ருவானவன் வந்துட்டான், உங்க வேலையை செய்ய விடாம என் எல்லையை பெரிதாக்கும். அதுக்காக தான் சொல்லுவாரு, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இது ஒரு பெரிய வார்த்தை பாருங்க, நேரம் ஆயிட்டு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும். ஒரு நாளும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு உங்க தலையை கொடுக்குத. இதுலயும் எனக்கு எஸ்ரா ஐயா, தந்தை பேராயர் ஐயா தான் எனக்கு ஒரு உதாரணம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய இசிஐ துர்காநகர் திருச்சபை சானட்டோரியத்துக்கு பின்பாக மலையில் இருக்கக்கூடிய அந்த திருச்சபையை அரசாங்கம் இடிக்கக்கூடிய சூழ்நிலைகள், அதை இடித்து விட்டார். இடித்த பின்பு அவர்கள் அழுதார்கள். அழுத பின்பு போதகர்களுடைய கூடுகை ஒன்று நடந்தது. அந்த கூடுகைக்கு அவர்கள் வந்திருந்தாங்க. அப்போ வந்திருக்கும் போது சொன்னாங்க, அந்த சபையை இடிக்கும் பொழுது என் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துட்டு அப்படின்னு சொல்லி முடித்தவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் எப்பவும் அழுதுகிட்டே இருக்க மாட்டேன், அவ்வளவுதான், இடிச்சுட்டாங்கன்னு அழுதுட்டேன். அந்த சபை இப்போ 10 சபையா உருவாகும், என் கண்ணீரை நான் தொடச்சி தூக்கி போட்டேன், அழுதுகிட்டே இருக்க மாட்டேன். என் துக்கம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதிலிருந்து விலக்கி என்னை காத்து கொள்ளும். ஒரு கஷ்டம் வந்துட்டுனா அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்க கூடாது, அந்த கஷ்டத்தையே அப்படின்னு நினைச்சிட்டு போக கூடாது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து விலக்கி என்னை காத்து கொள்ளும். அன்னால் ஆண்டவரிடத்துல போய் ஜெபிக்கிறார். வேதம் சொல்லுது, அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. தாவீது தன் குழந்தை காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஜெபித்து தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவன் தரையை விட்டு எழுந்து தலைக்கு எண்ணெய் பூசி ஸ்நானம் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அவ்வளவுதான், துக்கத்திலே உட்கார்ந்துருக்க கூடாது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, இதற்கு விலக்கி என்னை ஆண்டவர் உங்களை காக்கிறது. அவர் எல்லாவற்றுக்கும் விலக்கி, எல்லா தீமைகளுக்கும் விலக்கி உங்களை காக்க. கொரோனா வந்துட்டு பயம், அப்படியே பயத்திலே வந்துட்டு கூடாது, அதுல இருந்து அப்படியே வெளியே வரணும். பலவீனம் வந்துட்டா கூட அந்த பலவீனத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் நீர் என்னை காத்தரும், என்னை காத்தரும். இதை கேளுங்க, வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார். யாபேசு கேட்ட எல்லா காரியத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல்கள்